இங்க என்ன கூத்து நடந்துச்சு தெரியுமா? நீ சொன்னதான் நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சேன். நான் உனக்காக நெஞ்சு பிடிச்ச விழ என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலே போட்டுட்டாங்கடி. ஒரு பக்கம் டாக்டர் 3 பிளாக் இருக்குங்கிறாரு, ஆபரேஷன் பண்ணணுங்கிறாரு. பாட்டி, பெரிய ஆபரேஷன், உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாரு. ஐயோ. இன்னொரு பக்கம் அந்த ராஜசிங்கம் எனக்கு உயிர் போகுதுன்னு முடிவு பண்ணி சொந்தக்காரங்களுக்கா சொல்ல போயிட்டான். என் மகளும் பேத்திங்களும் என் நகைங்களை பங்கு போடவே ஆரம்பிச்சிட்டாளுங்கடி. சரி, எப்படியோ பாட்டி, நீங்க அப்படி நடிச்சதுனாலதான் நான் பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலன்னா. சூப்பர். இந்த திருட்டு வேலைதான் நடந்துச்சா? ரொம்ப நாளா உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு திருட்டுத்தனம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். அது இந்த அளவுக்கு போயிடுச்சா? எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்தது. யாருக்காக இப்படிலாம் வேஷம் போடுதுன்னு தெரியாம தான் குழம்பிட்டு இருந்தேன். எல்லாம் உனக்காக தானா? நீ ஒருத்தி தப்பா இருந்துகிட்டு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கல்ல? நீ திருட்டுத்தனம் பண்ணி அதுக்கு எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூட்டாளியா சேர்த்து வச்சிருக்க. ஏய், என்ன தாண்டி உன் பிளான்? என்ன திருட்டுத்தனம் பண்றதுக்காக என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க? என்ன என்ன பேச்சு வரலையா? அது இல்ல இல்ல, என்ன பொய் சொல்றதுன்னு தெரியலையா? சட்டு புட்டுன்னு யோசிச்சு ஏதாவது ஒரு டிராமாவை போடு. நீதான் பெரிய நடிகையாச்சே. பெங்களூர்ல இருந்துகிட்டு இங்க இருக்கிற என் அம்மாவை நடிக்க வச்சவதானே நீ? இப்பவும் அதே மாதிரி தான் செய்யி. ஆமா, இதுக்கு என் அம்மாவை நடிக்க வச்ச? சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண? இல்ல ஆண்டி, அது என்ன நடந்துச்சுன்னா. ஏதாவது பொய் சொல்லி என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு. இல்ல ஆண்டி, அது. ஏய், நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? அவ என்ன சிங்கமா புலியா? உண்மை சொன்னா கடிச்சு திங்கிறதுக்கு. நான் சொல்றேன் உண்மைய. மா, நீ பேசாம இரு. நான் உன்கிட்ட அடுத்து வர்றேன். இப்ப அவ சொல்லட்டும். சொல்லு. இப்ப யார் பதில் சொன்னா என்னடி? நான் சொல்றத நீ கேளு. அவ அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு சின்ன பொய் சொல்லிட்டு வந்திருக்கா. ஒரு பொய் சொல்லிட்டு வந்துதான் அவன் மணிமங்கலத்துல தங்கியிருக்கா. அதுக்கு இப்ப என்னடி? உங்க அப்பாவும் கதிர அங்க போய் நின்னா அந்த போய் அம்பலப்படுமேன்னு பயந்தா. அதனாலதான் நான் நடிச்சா உங்களை இங்க வர வச்சேன். போதுமா? என்ன போய் சொல்லிருக்க? சொல்லு, அதையும் கேக்குறேன். ஏய், அதையும் நானே சொல்றேன். அவ ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பார்க்கறதா சொல்லிட்டு அவ அப்பா அம்மாவுக்கு தெரியாம இங்க வந்திருக்கா. இவ இங்க கோயில் ஆராய்ச்சி பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கா. இவங்க திடீர்னு பத்திரிகை கொடுக்கறேன்னு அங்க போய் நின்னுட்டாங்க. இவங்க அங்க ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு பயந்து என்கிட்ட சொன்னா. அதனாலதான் நான் நெஞ்சு வெளி வர்ற மாதிரி நடிச்சு அவங்கள இங்க வர வச்சேன். இதெல்லாம் ஏதோ நம்புற மாதிரி இல்லையே. இவ்வளவு சின்ன விஷயத்துக்கா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க? மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்த தானே பாக்குறீங்க? ஆமா, அவ கிட்ட கேட்டா நீ எதுக்கு பதில் சொல்ற? அவ வாய் திறக்க மாட்டாளா? அவளுக்கு நீதான் வாயா? இன்னொரு விஷயமும் இருக்குடி, வேணா அதையும் நான் சொல்லிடுறேன். பாட்டி. ஏய், நீ சும்மா இரு. நாம் ஒன்னும் யார் வாழ்க்கையும் கெடுக்கல. நாம போய் சொல்லணும் அவசியமும் இல்ல. சமயம் வரும்போது நானே சொல்லிடலான்னு தான் இருந்தேன். அதை எப்ப சொல்லிடுவோம்? ஐயோ பாட்டி, நான் தான் பிரபாகரனோட பொண்ணுங்கிற உண்மையை சொல்லிடுவாங்களோ?